பாத்ரூமில் எவ்வளோ கரை இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த ஒரு பொருள் இருந்த போதும் பாத்ரூமை பளிச்சுன்னு மாற்றிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன்லாம் வாங்குறப்போ அதை சமைக்கிறப்போ ஒரு மாதிரி நீச்சு ஸ்மெல் வருது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிக்கனோ இல்லை மட்டன் எது வாங்கினாலும் அதை நல்லா ஒரு 3 முறை நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் உங்களுக்கு வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சத்தூள் போடுறதுனால அதில் இருக்க கிருமிகள்லாம் செத்துரும் நமக்கு தெரியும். ஸோ மஞ்சள் தூளை நம்ம போட்டு உடனே வாஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. அதே மாதிரி நீங்கள் சிக்கனை இதிலேருந்து எடுக்கிறப்போ கையில் நல்லா தண்ணி இருத்துட்டு எடுக்கணுங்க. தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்கிறப்போ அப்படியே இந்த தண்ணியிலேருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறப்போ அந்த தண்ணி அப்படியே கூடவே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லாம் வராது. நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது காலி ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. மறுபடியும் நம்ம இந்த பாட்டிலில் யூஸ் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீஃபில் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாட்டிலில் வாங்குறப்போ நமக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குங்க. ஒரு 10 to 15 ருபீஸ் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ ஒரு முறை அந்த பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது காலி ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு இந்த கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப நம்ம நிறைய காசு மிச்சப்படுத்தலாங்க. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கழட்டுறது நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஆயில் பாட்டிலாக இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கி ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களோட யூனிஃபார்ம் பேண்ட்டில் நாடா உள்ளே போயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கிறதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெத்தடை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேஃப்டி பின் போட்டு நம்ம உள்ளேருந்து எடுப்போம், ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் இந்த நாடாவை உள்ளே விட்டுக்கோங்க. இப்போது அந்த கேப்பை போட்டு பென்னு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாங்க. 1 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லிக் கொடுங்க, அவங்களும் இதை ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பேண்ட்டை யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறப்ப கூட நம்ம அந்த நாடை வந்து உள்ளே போகாது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே அவசரமாக கிளம்புறப்போ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நெயில் பாலிஷ் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சரியாகவே வைக்க முடியாது. சைட்லலாம் வந்து பூசிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே நெயில் பாலிஷ் ஈஸியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி காய்க்கிற கிளிப் எடுத்துக்கோங்க. அது சைடில் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிளிப் மாட்டிட்டு நம்ம நெயில் பாலிஷ் வைக்கிறப்போ கையிலலாம் வந்து பூசிக்காதுங்க. ஸோ நம்ம கிளியராக அழகாக வைக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள். நம்ம இட்லி தோசைலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வைப்போங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் நிறைய மாவுலாம் ஒட்டிகிட்ருக்கும். அந்த மாவை வேஸ்ட்டாக தான் நம்ம கீழே ஊற்ற போகிறோம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி கீழே ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவை நீங்கள் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கையிலேயே எடுத்திங்கன்னா அந்த மாவு பாருங்கள் நிறைய வரும். ஸோ இந்த மாவை நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க. சிங்க்கில் இருக்கிற டேப்பு அதே மாதிரி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு எடுத்து நான் சிங்க்கு ஃபுல்லாக பூசி விட்டுறேன் பாருங்கள். கையிலேயே பூசி விட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு 1 நிமிஷம் நல்லா அதை ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சிங்க்கு பளிச்சுன்னு ஆகிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ நான் சிங்க்கு ஃபுல்லாகவே இந்த மாவை பூசிக்கிறேன். இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்தால் கூட அதை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துருப்போம், அதே மாதிரி உப்பு சேர்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நம்ம சிங்க்கோ பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் சிங்க்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்றேங்க. தேய்ச்சிட்டு 1 நிமிஷம் நல்லா ஊற விடுறேன். ஊற விட்டதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கனாலும் தேய்ச்சிக்கலாம். இல்லை அழுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் சிங்க்கில் ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சிங்க் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. இப்போ நான் சிங்க்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நான் சோப்லாம் எதுவுமே லிக்விட்லாம் யூஸ் பண்ணல. வெறும் இந்த மாவு மட்டும்தான் போட்டு தேய்ச்சேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த டேப்லாம். அதே மாதிரி சிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மாவு பாத்திரத்தை வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னு உங்களுக்கு தெரியும், கிச்சன் வைப்பர். ஸோ இந்த கிச்சன் வைப்பரை வச்சு நம்ம பாத்ரூமை எப்படி நம்ம
வாஷ் பண்ணுறது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ங்க. ஏன்னா நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் இருக்கிற அந்த உப்பு கரை, மஞ்சள் கரை இதெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம இப்போ தான் தேய்ச்ச மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப உடனே வந்து அந்த கரையெல்லாம் வந்து படிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கவசம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த வைப்பர் கூட இந்த ஸ்க்ரப்பர் தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை இந்த வைப்பரில் மாட்டி விட்டுருங்க. நான் வந்து 2 ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். ஒரு வைப்பருக்கு 2 ஸ்டீல் ஸ்க்ரப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து அடர்த்தியாக இருக்கும். ஒரு ஸ்க்ரப் மாட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2 மாட்டி விட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்க்ரப்பரை இந்த வைப்பரில் மாட்டி விட்டுடுறேன். இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எடுத்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. ஒன்று மாட்டி விட்டாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய அழுக்கு இருக்குது, பாத்ரூம் பெருசாக இருக்குது. சின்ன பாத்ரூம்னால் இது ஒரு ஸ்க்ரப்பரே போதுங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக இருக்குது, க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் 2 போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ண முடியும். ரொம்ப நாளைக்கும் வந்து நமக்கு இது அதாவது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அந்த ஸ்க்ரப்பர்லாம் சில டைமில் வந்து பிரிஞ்சு வந்துடும். 2 போட்டு விட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அழுக்கெல்லாம் சீக்கிரம் போயிடும். இப்போ நான் வந்து 2 மாட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஒரு கஷ்டமாகவே இருக்காதுங்க. உங்கள் குழந்தைங்க கூட க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் லிக்விட் இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ஹார்பிக் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த பவுடர் வச்சு தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். அது என்ன பவுடர்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோலமாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ கோலமாவு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா இதை அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருங்க. அதுக்காக தான் இந்த கோலமாவு யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அது சமையல் சோடா. இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு கோலமாவு, 1/4 கப் அளவுக்கு இந்த சமையல் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சாம்பல் எடுத்துக்கிறேங்க. இந்த சாம்பல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்குலாம் அந்த காலத்தில் இந்த சாம்பல் தாங்க யூஸ் பண்ணாங்க. அந்த பாத்திரம்லாம் வந்து அடுப்பில் வச்சு தீஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சாம்பல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல க்ளீனிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் சாம்பல் எடுத்துக்கிறேன். சாம்பல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைச்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு தாங்க நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். பாத்ரூம் ஃபுல்லாக நீங்கள் இதை தூவி விட்டுக்கோங்க. இந்த பவுடர் தூவுறதுக்கு முன்னாடி பாத்ரூமை நல்லா ஈரமாக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பவுடரை எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ, அதாவது பாத்ரூம் ஃபுல்லாகவே இதை தூவி விடுங்க. தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை ஊற விட்டதுக்கப்புறமா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்கன்னா போதுங்க, பாத்ரூமில் இருக்க அந்த விடாப்பிடியான கரெல்லாம் ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம கண்ணுக்கு அழுக்குப்படுதோ உடனே நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்கும். ரெகுலராக நம்ம இதை செய்கிறப்போ பாத்ரூமில் இந்த விடாப்பிடியான கரெல்லாம் வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. நீங்கள் ஆனால் இதை ரெகுலராக யூஸ் பண்ணணும். ரெகுலராக அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். இந்த மாதிரி பவுடர்லாம் இல்லாமல் கூட நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அழுக்கு சேராமல் பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. அந்த ஸ்க்ரப்பர் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நீங்கள் குழந்தைங்கிட்ட கூட கொடுத்து இதை கொஞ்சம் தேய்மானிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறத ஒரு பழக்கமாக, ஒரு ஹேபிட்டாக நீங்கள் அதை மாற்றுங்க. ஒருத்தரே செஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ வீட்டில் இருக்க எல்லோரும் ஷேர் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்கிறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த வேலையும் நீங்கள் ஷேர் பண்ணி பசங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த பாத்ரூம் எப்போவுமே நம்ம க்ளீனாக, நீட்டாக வச்சுக்கலாம், ஹைஜீனிக்காக வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பவுடரெல்லாம் தூவிட்டு இந்த ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள். நல்லா க்ளீன் ஆகுதுங்க. எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்போ ஈஸியாக போயிடுது. அதே மாதிரி சைடில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பாத்ரூம் டைல்ஸ்லாம் கூட இந்த மெத்தட் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.